வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நெக் பேண்ட், அதுவும் கம்ப்ளீட்லி மேட் இன் இந்தியா, கம்ப்ளீட்லி டிசைன் இன் இந்தியா, ஒரு இந்திய தயாரிப்பான மிவி கம்பெனிலேருந்து வந்தக்கூடிய தண்டர்பேர்ட்ஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெக் பேண்ட். இதனுடைய விமர்சனம் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிவியினுடைய தண்டர்பேர்ட்ஸ் 2 ஒரு வயர்லெஸ் நெக் பேண்ட் இயர்ஃபோன்ஸ். இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னா புஷ் த லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அவங்களுடைய பிராண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு தரமான ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லலாம். பேக்கேஜிங் பர்ஃபெக்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸுடைய பின்புறத்து இந்த ப்ராடக்டுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. இது வந்து GSS ஸ்கோர்க்கான ரேட்டிங் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி 1 இயர்க்கான வாரண்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம். பாக்ஸ் திறந்தோடனே பாக்ஸுக்குள்ளே வாரண்டி, ரெஜிஸ்ட்ரேஷன், யூசர் மேனுவல் எல்லாத்துக்கான தனித்தனியாக பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸுக்குள்ளே இந்த நெக் பேண்ட் உங்களுக்கு இருக்குது. இதை நெக் பேண்டுன்னு சொல்கிறத விட ஒரு நார்மலான ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபஸ்ட்டு நான் கவனித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் டிப்ஸினுடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு மாத்திரை குப்பி மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டோலோ 650 ஒரு 4 போட்டு அடுக்கி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இதோடைய முன்புறத்தில் இயர் டிப்ஸும் இயர் விங்ஸும் சேர்ந்தாப்புல ஒரு ரப்பரிங் சிலிக்கான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய எண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னென்னா, இவங்க கொடுக்கக்கூடிய சிலிக்கான் டிப்ஸ் மட்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்மளாம் சொந்தமாக மார்க்கெட்டில் வேறு வாங்கக்கூடிய தேர்ட் பார்ட்டி சிலிக்கான் டிப்ஸ்லாம் அதை யூஸ் பண்ண முடியாது. இதில் இருக்கக்கூடிய மீடியா கண்ட்ரோல் அப்புறம் பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா சைஸில் இந்த சிலிக்கான் இயர் டிப்ஸ் ப்ளஸ் இயர் விங்ஸ் அடங்கிய ஒரு, இது என்னன்னு சொல்கிறது, இது ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடைய மீடியா கண்ட்ரோல் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு 3 பட்டன் மீடியா கண்ட்ரோல் சென்டர். நடுவில் வந்து மல்டி ஃபங்க்ஷன் பட்டன்ஸ், மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ். ட்ராக்கை ஸ்கிப் பண்ணுறதுக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு போர்ட்ஸ் இருக்குது. மைக்குக்கான ஒரு ஹோல் முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஸோ காதில் மாட்டிருக்கிறப்போ இந்த இயர் டிப்ஸினுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இயர் கேன்ஸ் மாதிரி வெளியே வர்றதுனால எக்ஸ்ட்ராவாக என்னமோ காதுக்குள்ள ஒன்று மாட்டியிருக்கானே அப்படிங்கிறது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் மாட்டிருக்கிறப்போ பெருசாக எனக்கு ஒன்றும் டிஸ்கம்ஃபர்ட் நான் ஃபீல் பண்ணல. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. இதில் மேக்னெட்டிக் ஃபிட்டிங்லாம் இருக்குது. பட் இந்த மேக்னெட்டிக் ஃபிட்டிங்னால எந்த கண்ட்ரோலும் கிடையாது. வெறும்னா ஒரு செக்யூர் ஃபிட்டிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயர் கேன்ஸ், இந்த இயர் டிப்ஸ் வந்து கேன் சைஸுக்கு பெருசாக இருக்கிறனால நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, பேஸ் வந்து ரொம்ப ஒரு டீப்பாக ஒரு பஞ்சி பேஸாக அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் தெறிக்க விடுற மாதிரி பேஸ் இல்லை. பட் ஓவராலாக மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அது ஒரு நல்ல விஷயம். இந்த பேஸ் ஹெவி இந்த ஆடியோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மாதிரி பேஸுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காம எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் அவங்க ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு சவுண்ட் சிக்னேச்சருக்கும் தனித்தனியாக கேட்குற மாதிரி கொடுத்துருக்கறனால அந்த ஒரு மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. வாய்ஸ்னுடைய கிளாரிட்டியுமே நல்லா இருக்குது. கால்ஸ் பேசுறதுக்கு முக்கியமாக மைக்கினுடைய குவாலிட்டி வேறு லெவல், ரொம்ப அருமையாக இருக்குங்க. 899 ருபீஸ்க்கு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. ஸோ மைக்கினுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நார்மல் டே டு டே லைஃப்பில் நீங்கள் கால்ஸ் பேசுறதுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு இயர்ஃபோன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தேடுதலை நிறுத்திட்டு இந்த இயர்ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன். நல்ல ஒரு கால் குவாலிட்டி இதில் இருக்குது. இதில் கேமிங்கான லோ லேட்டன்சி மோட் அதெல்லாம் கிடையாது. பட் நீங்கள் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்போ லிப்சிங் இஷ்யூ பெருசாக உங்களுக்கு தெரியாது. இது வந்து ஒரு 4-5 கலரில் அவைலபிளாக இருக்குது. பிளாக் உங்களுக்கு போரிங்காக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான யங் ஜென்ரேஷனுக்கு பிடிக்கக்கூடிய அளவில் நிறைய கலர்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில். இதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 தான். ஒன்று வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பேஸுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். பேட்டரி பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா 14 ஹவர்ஸ்க்கு மேலேயே கிடைக்குது. அதெல்லாம் பற்றி பிரச்சனை கிடையாது. விலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாமினலான ஒரு ப்ரைஸில் 899 ருபீஸ்க்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri